जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानंदसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहार। மதிப்பிற்குரிய இந்த பாடசாலையினுடைய பெரியோர்களே, வழிநடத்தும் பெரியோர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியை பெருமக்களே, அருமை மாணவ செல்வங்கள், ஒரு இனிமையான வரவேற்பை நல்கினார். இந்த மாதிரி வரவேற்பை நான் எந்த ஸ்கூலையும் பார்க்கல. அலங்காரமான விளக்குகள், அந்த விளக்கு தட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அலங்காரத்தில் நான் இது மாதிரி பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி. அது அவர்களுடைய நல்லெண்ணத்தை விவேகானந்தர் மீது, நல்ல சிந்தனைகள் மீது, இந்த நாட்டினுடைய பண்பாட்டின் மீது இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆர்வம், உறுதிப்பாடு, இதெல்லாம் வெளிப்படுத்துவதாக உங்களுடைய வரவேற்பு இருந்தது. உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டின் சிகரமாக விளங்கக்கூடிய இந்த பாடசாலைக்கு விவேகானந்தர் விஜயம் செய்திருப்பது மிக மிக பொருத்தமான ஒரு செயல். உண்மையிலேயே சுவாமி விவேகானந்தர் இதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு துறவியாக இருந்தார். துறவி என்றால் அனைத்தையும் துறந்தவர். ஆனால் ஒன்றை மட்டும் அவரால் துறக்க முடியவில்லை என்று சொன்னார். துறவியால் துறக்க முடியாத ஒன்று இருந்ததா என்றால், ஆமா, என்ன? இந்த நாட்டின் மீது அவருக்கு இருந்த பக்தி, பாரத நாட்டின் மீது இருந்த அந்த பக்தியை அவரால் துறக்க முடியவில்லை. அவருடைய துறவு என்பது மிகவும் மகத்தானது. இப்போ அந்த குறுகிய நேரத்தில் எல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. ரொம்ப திறமை மிக்கவர், ஆற்றல் மிக்கவர். அப்படிப்பட்டவர் நினைத்திருந்தால் வாழ்க்கையிலே எங்கேயோ உன்னத நிலைக்கு சென்று இருக்கலாம். ஆனால் அவர் அனைத்தையும் துறந்தார். எதற்காக என்றால், நம்மை உயர்த்துவதற்காக, இந்த நாட்டு மக்களை உயர்த்துவதற்காக அவர் அனைத்தையும் துறந்தார். நீங்கள்லாம் விவேகானந்தருடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்க வேண்டும். அப்போதான் தெரியும். இந்த நாட்டில் பிறந்த எத்தனையோ அந்த மாதிரி பெரியார்கள் நமக்காக வாழ்ந்து சென்றார்கள். நம்மை காப்பதற்காக, இந்த நாட்டின் பண்பாட்டை காப்பதற்காக தங்கள் அனைத்தையும் துறந்தார்கள். அதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை. தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. ஆகவே அனைத்தையும் துறவி அவர் அனைத்தையும் துறந்தவர். ஒன்றை மட்டும் துறக்க முடியவில்லை. என்னது அது? என்ன சொன்ன? நாட்டுப்பற்று, பக்தி, தேசத்தின் மீது இருந்த பக்தி. தேசத்தின் மீது, தேசம் என்றால் என்ன? இந்தியா, இந்த வரைபடம், அந்த மாதிரி தேசம் இல்லை. இந்த தேசத்தில் வாழக்கூடிய நம்மை, மக்களை, இந்த தேசத்தில் தோன்றிய பண்பாட்டை, இந்த தேசத்தில் தோன்றிய உயர்ந்த லட்சியங்களை அவர் அப்படி மனதார நேசித்தார். மனதார நேசித்தார். அவர் என்ன சொல்லிக்கொள்ளும், நான் நீங்க யார் சுவாமின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐ ஆம் எ கண்டென்ஸ்டு இந்தியா. என்னது? கண்டென்ஸ்டு இந்தியா. கண்டென்ஸ்டு இந்தியான்னு என்ன தமிழ்ல? கண்டென்ஸ் பண்றதுன்னு என்ன அர்த்தம்?
தண்ணி பாலை அடுப்பில் வைத்து நாம் அதை சூடு பண்ணுறோம். இப்படி இது பண்ணிகிட்டே இருக்கோம். அது என்ன ஆகும்? இப்படி சுண்ட காய் நல்ல கண்டென்ஸ்டு இந்தியா. ஐ எம் ஏ கண்டென்ஸ்டு இந்தியா. நான் என்ன தமிழ் என்ன சொல்லலாம் கண்டென்ஸ் இந்தியாவுக்கு? கண்டென்ஸ்டு இந்தியாவுக்கு இங்கே டீச்சர் தான் சொன்னார். சாரம் மிக்க பெருமையாக சொல்லிக் கொண்டார். ஒரு துறவி தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டார், ஐ ஆம் எ கண்டென்ஸ்டு இந்தியா. யாரா கேட்டார்களா? சுவாமியுடைய பேச்சாற்றல், அவருடைய தோற்றம், அவருடைய வசீகரம், இதெல்லாம் பார்த்து எத்தனையோ மக்கள் கவரப்பட்டார்கள். இங்க மட்டும் இல்லை, அமெரிக்காவில், வெளிநாட்டிலே யாரோ ஒரு கேட்டாராம், சுவாமி உங்களுக்கு நான் சேவை செய்ய விரும்புகிறேன், உங்களுக்கு நான் எப்படி சேவை செய்யலாம் என்று கேட்ட பொழுது சொன்ன ஒரே வார்த்தை, லவ் இந்தியா. இந்தியாவை நீங்கள் நேசித்தால் எனக்கு செய்யக்கூடிய சேவை. வேற என்ன சொல்லியிருக்கலாம்ல, கை பிடிச்சிட்டு கால் பிடிச்சி, அது மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. என்ன சொன்னார்? லவ் இந்தியா. இந்தியாவை நேசி. இந்தியாவை நேசித்தால் என்னை நேசிப்பதற்கு அது சமம். அப்படி இந்தியாவோடு, இந்த மக்களோடு, இந்த மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, உயர்ந்த சிந்தனைகள், இந்த நாட்டிலே பிறந்த எண்ணற்ற ஞானிகள், அரசர்கள், அறிஞர்கள், அவர்களோடு, அவர்களுடைய சிந்தனைகளோடு, லட்சியங்களோடு ஒன்றிணைந்தவர் அவர். அதிலே தன்னுடைய மனதை பறிகொடுத்தவர். அப்படி he lived as a condensed India. இந்தியாவாகவே வாழ்ந்தார். அவருடைய மிக புகழ்மிக்க ஒரு சீடர் இருந்தார், வெளிநாட்டு பெண்மணி. யாருக்கா தெரியுமா? விவேகானந்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த வெளிநாட்டு பெண்மணி யார்? சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? சகோதரி நிவேதிதைன்னு பேர். அந்த பேர் கொடுத்தது விவேகானந்தர். ஆனால் அவருடைய உண்மையான பெயர் மிஸ் மார்கரெட் நோபல். அவர் ஐரிஷ் நாட்டைச் சேர்ந்தவர். விவேகானந்தருடைய சொற்பொழிவை கேட்ட பிறகு அவர் தன்னுடைய மனதை பறிகொடுத்தார். சுவாமி, நான் உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன், உங்களுடைய பணியிலே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். விவேகானந்தர் சொன்னார், எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும். இப்ப முதலில் எனக்கு தேவையானது இந்த நாட்டில் உள்ள பெண்களை முன்னேற்ற வேண்டும். இப்ப நாம சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம், உண்மைதானே? சந்தேகம் இருக்கா? இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் வந்தது? 47. நாமெல்லாம் அதுக்கு பிறகு பிறந்தவர்கள். சுதந்திர இந்தியாவிலே பிறக்கிறோம், சுதந்திரமான காற்றை சுவாசிக்கிறோம், நாம் நம் விருப்பப்படி வாழ்கிறோம். ஆனால் விவேகானந்தர் பிறந்த பொழுது அது ஒரு அடிமை நாடாக இருந்தது. எத்தனையோ ஆண்டுகளாக, சுமார் 1000 ஆண்டுகளாக இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது வேறு நாட்டினருக்கு. கடைசியாக நம்ம ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள். நீங்களாம் ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ விவேகானந்தர் சொல்றார், இத்தனை கோடி மக்களை ஒரு சில 100 ஆங்கிலேயர்கள் இவ்வளவு சுலபமாக ஆள்கிறார்களே. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது அவர் மனதில். ஒரு சில 100 ஆங்கிலேயர்கள் கோடிக்கணக்கான மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த கோடிக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து அவர்களை இணைத்தால் பறந்தே போய்விடுவாங்க. ஆனால் அவர்களால் நினைக்கல. பெரிய ஆச்சரியம் பாருங்க. இத்தனை கோடி மக்கள், நாம் அவர்களை எதிர்க்க வேண்டும், எதிர்த்து நம் விருப்பப்படி இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும். நாம் இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டை ஆள்வதற்கான உரிமை உள்ளவர்கள், நம் விருப்பப்படி நம்முடைய தேசத்தின் லட்சியங்களுக்கு ஏற்றபடி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று அவர்களெல்லாம் நினைக்கவே இல்லை. என்ன நினைத்தார்களாம்?
ஓ, நாம் எல்லாம் அடிமையாக இருக்க பிறந்தவர்கள் என்று நினைத்து விட்டார்கள். எப்படிப்பட்ட மன மயக்கம் பாருங்க. மாணவர்கள சரியா கேட்கணும். எப்படிப்பட்ட ஒரு மயக்கம்! நாமெல்லாம் அடிமைகளாக இருக்க பிறந்தவர்கள். என்ன இது அநியாயம்? ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? நான் என் சுதந்திர புருஷனாக வாழக்கூடாது? அவங்களால நினைக்க முடியல, நினைக்கல. அந்த மாதிரி நம்மை மயக்கத்திலே ஆழ்த்தி விட்டார்கள். நீ இந்தியனா, உனக்கு ஒன்றும் வராது, நீ அடிமையாத்தான் இருக்கணும். இப்படி அவர்களை தட்டி 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 அவர்களுக்கு எந்த விதமான முன்னேறுவதற்கான வழியும் வாய்ப்பையும் வழங்காமல், இதெல்லாம் நான் சொல்லல, விவேகானந்தர் சொல்கிறார், நாம் எல்லாம் இப்படி அடிமைகளாக இருக்க பிறந்தவர்கள் என்று அவர்கள் 100% நம்பிவிட்டார்கள். அடிமையாக வாழ்வதே சுகம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் அப்படி இருக்கலாமா? சுதந்திரமாக வாழ வேண்டாமா? மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இணையாக, இன்னும் அவர்களை சிறப்பாக வாழ்வதற்கான தகுதி நமக்கு இல்லையா? அதெல்லாம் மறந்தார்கள். நாம் எல்லாம் ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லாதவர்கள் இப்படியே நினைத்து நம்மை அவர்கள்லாம் எப்படி ஆண்டார்கள்? ஒரு சில 100 ஆங்கிலேயர்கள் நம்மை எப்படி ஆண்டார்கள்? அப்பதான் விவேகானந்தர் பார்த்தார், இந்த மக்கள் திரும்ப தாங்கள் இழந்த பெருமையை, செல்வத்தை, சிறப்பை பெற வேண்டும் என்றால் தன்னம்பிக்கை அவங்களுக்கு வளரணும். அவர்கள் தங்களுடைய நாட்டின் பெருமையை முதல்ல உணர வேண்டும். தங்களுடைய முன்னோர்களுடைய வரலாற்றை உணர வேண்டும். எப்படிப்பட்ட அரசர்கள் ஆண்டார்கள், எப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள் பிறந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே எடுத்தா சொல்லிட்டே போகலாம். இந்தியா முழுக்க போங்க, எங்க போனாலும் இந்த நாட்டின் பெருமையை அந்த அளவிற்கு எடுத்துக்காட்டி எத்தனையோ ஞானிகள், அரசர்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நாடு இப்படி அடிமையாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்முடைய மக்களுக்கு கல்வியே கிடைக்கல, தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய கல்வியே கிடைக்கல. படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் என்ன? படிக்காதவனுக்கு தன்னம்பிக்கை கிடையாது. ஓ, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஓ நான் சாதாரண ஆளு, எனக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கே படித்த பிறகு தன்னம்பிக்கை வந்து விடுகிறது. எஸ், ஐ கேன் டூ, என்னால் முடியும், என்னால் முடியும், முடியும், என்னால் முடியும், ஐ கேன் டூ. என்ன ஒரு நம்பிக்கை, என்னால் முடியும். அந்த நம்பிக்கை இந்த மக்களுக்கு இல்லாமல் போயிட்டு. காரணம் என்னவென்றால், இவர்களை இப்படியே படிப்பறிவு இல்லாமல், நல்ல கல்வியை அளிக்காமல் அப்படியே அடிமைகளாக வைத்து விட்டோம். அவர்களெல்லாம் நாம் எல்லாம் கூலிகளாக இருப்பதற்காகவே பிறந்தவர்கள். இதெல்லாம் விவேகானந்த தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார். நாமெல்லாம் இப்படி கூலி தொழில் செய்து கொண்டு, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படியே அழுது கொண்டு எப்படியோ வாழ்க்கை கடத்தினால் போதும் என்று இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து பார்த்து விவேகானந்தருக்கு மனம் கொதித்தது, இரத்த கண்ணீர் சிந்தினார். இல்ல, இந்த பாரத நாடு என்பது அழியக்கூடியதல்ல, ஒரு நாளும் பாரத நாடு அழியாது. ஏனென்றால் இந்த பாரத நாட்டின் பண்பாடு என்பது அப்படி உயர்ந்த லட்சியங்களை அடிப்படையாக கொண்டது. உயர்ந்த ஞானிகள் பிறந்து இந்த நாட்டிற்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலேயும் இல்லாத உயர்ந்த கருத்துக்கள், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அரவணைக்கக்கூடிய, எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய, அது ஜாதி மத பேதங்களை கடந்த நிலையில யாதும் ஊரே யாவரும் கேளீர். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை! இப்ப நீங்க நாம் சாதாரணமா சொல்றோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், இப்படியெல்லாம் உயர்ந்த சமஸ்கிருதத்துல இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகள் வேற எந்த நாட்டிலேயும் தோன்றவில்லை. இந்த நாட்டிலே மட்டும் இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகள் தோன்றி எல்லா மக்களும் வேற்றுமைகளை கடந்த நிலையிலே ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். வேற்றுமைகளை கடந்த நிலையிலே ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். இதெல்லாம், ஆனால் நீங்கள்லாம் வயசு கொஞ்சம் குறைவு, அதனால
இந்த கருத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வது கஷ்டமா இருக்கும். ஆனா கேட்டு உள்ள வச்சுக்கோங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு சிந்தித்து சிந்தித்து இந்த நாட்டினுடைய பெருமையை உணர வேண்டும். விவேகானந்தர் சொல்றார், ஏன் இந்த நாடு இந்த வீழ்ச்சியை அடைந்தது? நம்முடைய குழந்தைகள், நம்முடைய இளைஞர்கள், இவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே தோன்றிய அந்த பெரிய ஞானிகளுடைய பெருமையை மறந்தார்கள், அறிய மறந்தார்கள், பாராட்டக்கூடிய தகுதியை இழந்து விட்டார்கள். என்னமோ பெருசா ஒண்ணு கட்டிடுறோம் பில்டிங், உதாரணத்துக்கு ஆஹா எத்தனை பெரிய 50 மாடி கட்டடம், 200 மாடி கட்டடம், பார்த்து பிரமிக்கிறோம். யார் அதை கட்டினா கூப்பிட்டு அவங்களெல்லாம் பாராட்டுறோம், என்ன பண்றோம். ஆனால் ஒரு பூகம்பம் வந்தா எல்லாம் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. ஒரு பூகம்பம் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. ஒரு மின்னல் மின்னினால் எல்லாம் சாம்பலாகி விடுகிறது. அப்ப மனித ஆற்றல் என்பது இயற்கை ஆற்றல் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. சரிதானே? சரிதானே? ஏற்றுக்கொள்கிறீர்களா? மனித ஆற்றலை இப்படி நாம ரொம்ப புகழ்கிறோம், பெருமிதப்படுகிறோம். ஆனால் இயற்கை ஆற்றல் முன்னால் மனித ஆற்றல் என்பது ஒண்ணுமே இல்லை. ஆனால் அந்த இயற்கை ஆற்றலும் ஏதோ ஒரு இறை சக்திக்கு அடிமைப்பட்டுதான் வேலை செய்கிறது. அந்த இறை சக்தி தங்களுடைய உள்ளத்திலே கண்டார்களே அந்த ஞானிகள், அவர்களே எவ்வளவு பெரியவர்கள். அவர் ஒரு லெக்சர்ல சொல்றார், மனிதன் எவ்வளோ பெருமைப்படுறான், கர்வம் படுறான், இன்னும் சாதித்து விட்டேன் என்று. ஆனால் இந்த சாதனைகள்லாம் தாண்டிய நிலையில, இந்த சாதனைகளுக்கெல்லாம் சிகரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த ஆற்றல், அந்த ஆற்றலை தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் சிறை வைத்தார்கள் என்று சொல்கிறார். அந்த இறைவனை சிறை வைத்து விட்டார்கள். அப்ப அந்த ஞானிகள் அவளுடைய ஆற்றலை தகியது. அந்த ஞானிகளை பாராட்டக்கூடிய தகுதி நமக்கு வந்ததா? பாராட்டக்கூடிய தகுதி இருக்கிறதா? தெரியல. அவங்களுடைய பெருமை இப்போ நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு தெரியாது. ஏதோ விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்து ஆன வாய் பிளந்துட்டு உட்காந்துருக்கோம். ஓ பிரமாதம் பிரமாதம், கை தட்டுறோம். ஆனால் இந்த ஆற்றல்களுக்கெல்லாம் உயர்ந்த ஆற்றலாக, எல்லா ஆற்றல்களுக்கும் மூல ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை உணர்ந்த அந்த ஞானிகள் எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு பெரியவர்கள். எல்லா நாட்டிலையும் தோன்றி இருக்கிறார்கள், சந்தேகம் இல்லை. அந்த ஞானிகள் எவ்வளவு பெரியவர்கள். அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு இருக்கிறோம்? ஒன்றும் இல்லை. நமக்கு அவர்களை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன் தெரியாது? சொல்லிக் கொடுக்கலாதான். அப்போ விவேகானந்தர் சொன்னார், இந்த நம்முடைய நாடு திரும்பவும் வீர் கொண்டு எழ வேண்டும். ஆமா, வில் இந்தியா டை? இந்தியா அழிந்து போகுமா? அவர் சொல்றார், நெவர், ஒரு காலம் இந்தியா அழியாது. இந்தியாவை யாரும் அழிக்க முடியாது. ஏன்? இந்தியா எங்க வாழ்கிறது? அந்த உயர்ந்த சிந்தனைகளில் வாழ்கிறது. எப்பொழுது அந்த உயர்ந்த லட்சியங்கள், இறைவன் இப்படி சொன்னாமே, யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், சம்ஸ்கிருதத்துல வேற மாதிரி சொல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான உயர்ந்த பண்பாடு, மனித பண்பாடு, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அரவணைக்கக்கூடிய, வேற்றுமையில் ஒற்றுமையை காணக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு பண்பாடு. அந்த பண்பாடு இருக்கிற வரைக்கும் இந்தியா வாழ். இந்த பண்பாடு என்னைக்கு மறைகிறதோ இந்தியா போச்சு. அப்ப விவேகம் சொன்னார், உலகத்திற்கே இந்த ஒரு மகத்தான சிந்தனை இன்றைக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்குல்ல. விஞ்ஞான அறிவு வளர்ந்த நிலையில இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கு? சண்டை தான் போட்டுட்டு இருக்கோம். விஞ்ஞான அறிவு எப்படி வளர்ந்து விட்டது. ஆனாலும் மனிதனுடைய இதயம் என்பது சுருங்கி கொண்டு வருகிறது. மனிதனுடைய இதயம் சுருங்கி கொண்டு வரு பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் பெரிய மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். அவரெல்லாம் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் டிவி கிவிலாம் பார்க்குறாங்க, எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். பத்திரிகைலாம் வாசிக்கிறீர்கள். நாட்டு நடப்பு, உலக நடப்பு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்,
தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் சமுதாயம் எப்படி இருக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், பெரியவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சில சமயங்கள் அப்படி நினைக்க தோன்றுகிறது. சமுதாயத்திலே நடைபெறக்கூடிய சில சம்பவங்களை பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லாம். அப்படி விஞ்ஞானம் வளர்ந்து வளர்ந்து மனிதனுடைய அறிவு வளர்ந்து வளர்ந்து அது மனித குலத்திற்கு நன்மையை தருவதற்கு பதிலாக மனித குலத்திலே இன்னும் மேலும் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் நட்பையும் இதெல்லாம் கொண்டு வருவதற்கு பதிலாக மனித குலத்தை பிரித்தாளும் சக்தியாக எல்லாம் இங்க கவனிங்க. அவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி கேட்கணும், நீங்க மனதில் பதிய வைக்க வேண்டும். அப்படி அறிவு வளர்ந்த அளவிற்கு இந்த உயர்ந்த சிந்தனை இன்னும் வளரவில்லை, மக்களுடைய மனதை இன்னும் தொடவில்லை, சென்று சேரவில்லை. இந்த உயர்ந்த சிந்தனை நாம் திரும்ப திரும்ப கேட்டு 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 அது நம் உள்ளத்திலே இறங்க வேண்டும், நம்முடைய செயலிலே அது மலர வேண்டும். அப்படிப்பட்ட எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பரந்த மனப்பான்மை வேண்டும். அது இந்த மண்ணுக்கு சொந்தமானது. இந்த மண்ணிலே தான் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை வெளிப்பட்டது. அதனால இந்த மண்ணில இன்னும் இருக்கிறது. இந்தியா இஸ் ஸ்டில் லிவிங், இந்தியா வில் எவர் லிவ். இந்தியா இன்னும் என்றைக்கும் வாழும். என்றைக்கு இந்த சிந்தனை இந்த மண்ணிலிருந்து மறைந்து விடுகிறதோ அன்றைக்கு இந்தியா அழிந்தது. ஆகவே இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை இந்த நாட்டில் இருந்து தோன்றியது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயத்தினர் இந்த கருத்துக்களை திரும்ப 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 கேட்க வேண்டும். திரும்ப நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். எவ்வளோ தரம் மேத்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதான் திரும்ப திரும்ப படிக்கிறோம். சிறு வயதிலேருந்து மேத்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தமிழ் அது இது உலக நடப்புகள் இதெல்லாம் திரும்ப திரும்ப. ஆனால் நல்ல விஷயங்களையும் திரும்ப 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 கேட்டு அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய இரத்தத்திலே ஊற வேண்டும், நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய செயலிலே அதெல்லாம் மலர வேண்டும். ஆகவே அவர் சொன்னார், எதிர்கால இந்தியா யாரிடம் இருக்கிறது? இளைய சமுதாயத்தினர். ரொம்ப இளைஞர் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். பெண்கள் மீது அதீத நம்பிக்கை. 500 ஆண்கள் 50 ஆண்டுகள் உழைத்து செய்யக்கூடிய சாதனையை 50 பெண்கள் ஒரு சில ஆண்டுகளில் சாதித்து விடுவார்கள். என்ன சொன்னார் பாருங்க, உங்களை எல்லாம் பெருமைப்படுத்தும் விதத்திலே சும்மா பொய் சொல்லல, சும்மா உங்களுக்கு ஐஸ் வைக்கணும்னு சொல்லல, உண்மையாக சொன்னார். 5000 ஆண்கள் 50 ஆண்டுகள் உழைத்து சாதிக்கக்கூடியது எத்தனை பேர்? பெண்கள் எத்தனை பேர்? 50 பெண்கள் சாதித்து விடுவார்கள். அது ஒரு சில ஆண்டுகளிலே சாதித்து விடுவார்கள். பெண்கள் மீது, இந்திய பெண்கள் மீது அவர் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். அவர்களெல்லாம் ஏன் இன்றைக்கு அவர்களை நாம் வழிபடுகிறோம்? பெண் தெய்வங்கள். ஏன் நாம் வழிபடுகிறோம்? தெய்வங்கள் தெய்வங்கள். யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சம்ஸ்திதா. இதெல்லாம் நிறைய நம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. பெண்கள் என்பவர்கள் பராசக்தியின் வடிவங்கள், ஆற்றல் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள். எவ்வளவு சொல்லியிருக்கார். இந்த பெண்களுடைய கல்வியையும் புறக்கணித்தோம், பாரத நாடு வீழ்ச்சி அடைந்தது. 2 விஷயத்தினால் பாரத நாடு வீழ்ச்சி அடைந்தது. ஒன்று, பாமர மக்களுக்கு நல்ல கல்வியை அளிக்க மறந்தோம், அளிக்க தவறினோம். 2வது, பெண்களுக்கு அவர்களுக்கும் நல்ல கல்வியை அளித்து சுதந்திரத்தை அளித்து அவர்களும் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பை மறுத்தோம். ஒரு பறவை பறப்பதற்கு எத்தனை ரெக்கை வேணும்? சந்தேகம் இருக்கா? ஒரு ரெக்கையில பறக்க முடியுமா? பறக்க முடியாது. விவேகானந்தர் சொல்றார், சமுதாயம், சமுதாயம் என்ற பறவை உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால்
அதற்கு 2 ரெக்கைகள் தேவை. என்ன 2 ரெக்கை தெரியுமா? ஒன்று ஆண், ஒன்று பெண். ஒரு ஆண், ஒரு பெண். ஆணுக்கு இணையாக பெண்களும், அவர்களோடு பெண்களும் சேரும் பொழுதுதான் இந்த சமுதாயத்தை இன்னும் உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும், பெருமைக்கு கொண்டு செல்ல முடியும், வெற்றிக்கு கொண்டு செல்ல முடியும். ஆகவே இந்த பாரத நாடு வீழ்ச்சி அடைந்தது என்றால் அதற்கு காரணம் பெண்களை நாம் இழிவுபடுத்தினோம். பெண்களை எல்லாம் வெளியில வருவதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்களெல்லாம் இப்படிதான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கணும். அவருடைய திறமைகள், அவர்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ள தவறினோம். ஆனால் இந்த பாரத நாட்டிலே சிறந்த பெண்மணிகள் பிறந்திருக்கிறார்கள். சரித்திரம் படிச்சு பார்க்கணும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டிலேயே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டி யார்? அது அவ்வை பாட்டி. நீங்களே சொல்லிட்டீங்க. எப்ப பிறந்த யாருக்கும் தெரியாது. ஆனா இன்றைக்கு அந்த அவ்வை பாட்டியை நினைக்கிறோம். ஏனென்றால் எவ்வளவு அற்புதமான சிந்தனைகள் கொடுத்து சென்றிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் அப்படி ஆணுக்கு இணையாக, ஆணுக்கும் ஆணையம் தாண்டி உயர்ந்த நிலைக்கு சென்று இந்த மனித சமுதாயத்தை வழிநடத்த முடியும் என்பதை ஒரு அவ்வை பாட்டி பார்த்தாலே போதும் நமக்கு. இன்னும் நம்முடைய சாஸ்திரங்களில் எத்தனையோ பெண் ஞானிகள்லாம் பிறந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்களை நாம இப்படி வளர விடாம விட்டுட்டோமே, என்ன ஒரு கொடுமை. ஆகவே இந்த பெண்களை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை லட்சியங்கள்ல இது ஒன்று முக்கியமானது. ஆகவே இந்த பெண்களுக்கு சரியான கல்வியை அளிக்க வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வீறு கொண்ட ஒரு பெண் வேணும் தேடினார். கடைசியில் கிடைச்சது யாரு? சகோதரி நிவேதித்தை. யாரு? யார் சகோதரி நிவேதித்தைன்னு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். போய் தேடுங்க. எல்லாம் சொல்ல முடியாது, நீங்க தேடணும். தேடி சென்று இதெல்லாம் படிக்கணும், வாசிக்கணும். ஒரு வெளிநாட்டிலே பிறந்த ஒரு பெண்மணி, எப்போ அங்க ஐஸ் தான், எப்போ குளிர் தான். வருஷத்துல 6 மாசம் குளிர் தான், சூரியனே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய சுகங்களை எல்லாம் துறந்து இந்தியாவுக்கு வருகிறாள். விவேகானந்தர் சொல்றார், நான் கண்டிப்பாக உன்னை வரவேற்கிறேன், ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும். அங்க எப்படி எப்போ பார்த்தாலும் குளிர், ஆனா எங்க நாட்டில் எப்போ பார்த்தாலும் ஹீட்டு தான். இதை உன்னால் தாங்கிக்க முடியுமா? இன்னொன்னு, எங்கள் நாட்டில் இப்பொழுது வெள்ளைக்காரர்கள் என்றால் தீண்டத்தகாதவர்கள், இப்படி ஒண்ணு அந்த காலத்துல இருந்து. இப்ப எனக்கு ஷேக்கன் கொடுப்போம். அந்த காலத்துல வெள்ளைக்காரர்கள் என்றால் தீண்டத்தகாதவர்கள் மாதிரி. ஒருவேளை நீ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே நீ அவமானப்படுத்தப்படலாம். இப்படி எல்லாம் சொல்றார். இந்த நாட்டில் அவளுக்கு இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் எடுத்து சொல்கிறாள். ஆனால் அவள் சொல்லி விடுகிறாள், சுவாமி, நான் உங்களுடைய சீடர், நான் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், எனக்கு அதுதான். அதற்கு எந்த அவமானத்தையும் கஷ்டத்தையும் எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக வந்தா சகோதரி நிவேதித்தை இந்தியாவிற்கு வந்தாள், கல்கத்தாவில் வாழ்ந்தாள். ஸ்ரீ விவேகானந்தர் பிறகு 9 ஆண்டுகள் தான் இருந்தாள். பெண்களுக்கான ஒரு பாடசாலையை ஆரம்பித்தாள். இன்றைக்கு நிவேதித்த பாடசாலை இருக்கு, பெருசா வளர்ந்து இருக்கிறது. அப்படி பெண்களை உயர்த்துவதற்கு எங்கள் நாட்டிலே ஒரு பெண் கிடைக்கவில்லையே, நீ வா. எப்படி இருந்திருக்கும் கண்டிஷன் அந்த காலத்தை பாருங்க. பெண்கள் நிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இப்ப நீ தான் வரணும் என்று அந்த பெண்களை, அந்த அம்மையாரை அழைத்து வந்து இப்படி பெண் கல்விக்கான ஒரு விதையை ஊன்றினார். இன்றைக்கு பெண்கள் எல்லாம் நிறைய நல்ல நிலைக்கு வந்து இருக்கிறார்கள். ஆண்களை தாண்டி விட்டார்கள். எப்ப பார்த்தாலும் நான் இந்த ரிசல்ட் பார்க்கறது 10th 12th எல்லாம் இந்த பெண்கள் தான். எப்ப பார்த்தாலும் அவங்க தான் அதிகமா இருக்காங்க. இந்த ஆண்கள் எல்லாம் படிக்கிறது இல்லையான்னு தெரியல. பெண்கள் தான் எப்போ அவங்களுடைய ரிசல்ட் தான் அதிகமா இருக்கு. எதுல எடுத்தாலும் பெண்கள் இன்னைக்கு ஆண்களுக்கு போட்டியா. இது இராணுவமா இல்லை இதுவா, எந்த துறை எடுங்க இப்ப பெண்கள் முன்னேறி கொண்டு வருகிறார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர், இதோட நான் நிறுத்திடுவேன். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நான் பெருமைப்படுகிறேன், இந்த பெண்கள் இந்த மாதிரி ஆண்களுக்கு இணையாக வருகிறார். ஆனால் ஒரு பெண்ணினுடைய உண்மையான பெருமை, அவளுடைய உண்மையான வலிமை, பெண்ணுடைய உண்மையான பெருமை, அவளுடைய வலிமை எங்க இருக்கு தெரியுமா?
அவளுடைய தாய்மை உணர்விலே இருக்கிறது. மேலை நாடுகளிலே பெண்ணின் பெருமை எதுல தெரியுமா? ஐ ஆம் த மிஸ்ட்ரஸ், நான் இந்த இல்லத்து தலைவி அப்படிதான் சொல்லிப்பாங்க. மிஸ்ட்ரஸ், மிஸ்டர், மிஸ்ட்ரஸ் அப்படி இல்லை. இந்த நாட்டிலே எங்க பெண்களுடைய பெருமையில தெரியுமா? அவள் சிறந்த தாய், பாரத தாய், பாரத தாய் என்று சொல்கிறோம். அந்த தாய்மை உணர்வு, தாய்மை என்றால் என்ன? எங்கு அன்பு இருக்கிறதோ, எங்கு தியாகம் இருக்கிறதோ அதுதான் தாய்மை. பெண்களுடைய மகா சக்தி, பெரிய சக்தி என்ன? எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய. விவேகானந்தர் சொல்வார், சீதை உயர்ந்தவள். ஏன்? அவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக் கொண்டாள். நம்முடைய புராணங்கள்லாம் படித்தால், இதிகாசங்கள் படித்தால் பெண்கள்லாம் என்ன தியாகம் செய்தார்கள். ஆகவே பெண்கள் எல்லா துறைகளிலும் உயர வேண்டும். அப்படி இந்த சமுதாயம் பொருளாதாரத்திலும் எல்லா துறைகளிலும் வளர வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய பண்பாட்டை மறந்துவிடக்கூடாது, இழந்துவிடக்கூடாது. பண்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை பெருமைப்படுத்திய அத்தகைய பெண்மணிகளை, இந்திய பெண்மணிகள், அவர்களெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை நம்முடைய லட்சிய பெண்மணிகளாக கொண்டு வர வேண்டும், வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பாடு, பெண்ணின் அழகு என்பது அவளுடைய தாய்மையில் இருக்கிறது. இந்த உயர்ந்த சிந்தனையை நாம் உள்வாங்க வேண்டும் என்று கூறி திரும்பவும் உங்களை எல்லாம் மனமாற பாராட்டுகிறேன். இந்த பாடசாலை உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த பண்பாட்டை அவர்கள் அதை முன்னிறுத்து இந்த பாடசாலையிலே உங்களை எல்லாம் பயிற்றுவித்து வருகிறார்கள். அதுக்கு நீங்கள் அளித்த உங்களுடைய வரவேற்பே அதை எடுத்து காட்டுகிறது. திரும்பவும் உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்தி, விவேகானந்தரை இப்போ நீங்க கேட்டீங்க, இதுதான் முதல் தடவை இருக்கலாம், ஆனால் இதுதான் கடைசி தடவையாக இருக்கக்கூடாது. இதுதான் கடைசி தடவையாக இருக்கக்கூடாது. இங்கே இருப்பவர்களெல்லாம் அந்த மாதிரி இன்ஸ்பயர்டு பீப்புள் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த சிவகாசியிலேயே இருக்கிறார்கள். விவேகானந்த பேரை நில்லுங்க, நீங்க நின்று சொன்னதான் விவேகானந்த பேரவை என்றார். 50 ஆண்டுகளாக யார் அவங்க தெரிஞ்சுக்கணும். எங்க அம்மா உட்காந்துருக்காங்க, உங்களோட வைஸ் பிரசிடென்டா, அவங்களுடைய சகோதரி. நான் காஞ்சிபுரத்தில் இருந்த பொழுது அவங்க தான் எங்களுக்கு முதுகெலும்பா இருந்து மனத்துக்கெல்லாம் சேவை செய்கிறார். எங்களுக்கு இந்த 12th ஜேர்னி, இளைஞர் தேசிய தினம் அதெல்லாம் வந்தால் போட்டிகள் நடத்துவோம். இது மாதிரி அதெல்லாம் முன்னின்று நடத்துவது அவருடைய சகோதரி. அது மாதிரி நான் பார்க்குறேன், இவங்க இங்கே உட்காந்து இவங்க இங்கே பண்ணுறாங்க. ஆகவே நம்முடைய இந்த சிவகாசியிலே இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையை கொண்ட, ஆர்வம் கொண்ட, உங்கள் மீது அவ்வளோ ஆர்வம், அந்த குழந்தைகளுக்கு ஐயோ நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும், அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், தேடி சென்று அதை நீங்கள் பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய பாடசாலையிலே அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விவேகானந்தரின் 164வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நம் பள்ளிக்கு ரத யாத்திரையை நடத்தி வந்த சிவகாசி ராமகிருஷ்ண மடத்தின் சுவாமிஜி அவர்களுக்கு முதலில் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக நம்மளுடைய மாணவிகளுக்கு விவேகானந்தரை பற்றியும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருந்த நிவேதிதை பற்றியும் பெண்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொற்பொழிவாற்றிய சுவாமிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளியை இவ்வளவு அழகாக நடத்தி கொண்டிருக்கும் உப தலைவி அம்மா, உப செயலர் தெரிவித்துக் கொள்கிறேன்.
உங்கள் பள்ளியின் சார்பாக பரிசுகளை பெற்றுக்கொண்டோம். மடத்தின் சார்பாக சுவாமி விவேகானந்தர் புகைப்படத்துடன் உள்ள வீரமொழிகளை பள்ளி நிர்வாகத்தினருக்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். Oh!